வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் போடுவோம். அப்கமிங்கில் அடுத்த வாரம் என்னென்ன படங்களில் ஷெட்யூல் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா மூவி அப்டேட்ஸுமே நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆன விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ரோமியோ. இந்த படத்தை விநாயக் வைத்தியநாதன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி இணைந்து நடிச்சிருக்காங்க. படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 கோடியில் இந்த படம் வந்து உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஓப்பனிங் டேல 1 கோடி எடுத்திருக்காங்க. செகண்ட் டேல 60 லட்சம், தேர்ட் டேல 80 லட்சம், இந்த மாதிரி ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 5 கோடிக்கும் மேலே வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக விஜய் ஆண்டனி கூட அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் கண்டவங்களும் சொல்கிற ரிவ்யூஸை கேட்டு படத்தை பார்க்காம விட்டுறாதீங்க, ஒரு நல்ல படத்தை தேட்டர் போய் பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வேற போட்டிருந்தாரு. ஸோ அவருடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்காகவே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்போதான் ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு புரியும். இன்னைக்கு யாரெல்லாம் உங்க லவரோட சந்தோஷமா இருந்துக்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மாதிரி அன்னுன்னியமா. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? ஓகேங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆனது 2 படம் தான். அதில் ஒரு திரைப்படம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரோமியோ திரைப்படத்தை பற்றி பேசினோம். இப்போ அடுத்ததாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் டியர் அப்படிங்கிற திரைப்படம். ஆனந்த் ரவிச்சந்திரன் தான் இந்த டியர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நம்ம ஆக்சுவலி குட் நைட் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தோம். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து கொரட்டை அதிகமாக சவுண்டு விட்டால் அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு பெருசாகுது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருந்தாங்க. இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து உல்டாவாக ஒய்ஃப் கொரட்டை விட்டா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இல்லைனா உங்கள் ஆள் இருக்குது, லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக போய் நீங்கள் பேராக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. I'm actually a very, very, very light sleeper. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. அதாவது ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு திரைப்படம் தான் சிறகன் அப்படிங்கிற திரைப்படம். வெங்கடேஷனுடைய டைரக்ஷனில் அனந்த் நாக், ஹர்ஷிதா, இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய காஸ்டிங் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதையை அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 பெர்செப்ஷனில் இந்த திரைப்படத்துடைய கதையை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த 11 பெர்செப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி 11 ஆக்டர்ஸையுமே கேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கொலை நடந்த இடத்துல நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. நடந்தது ஒன்றா சொல்கிறீங்களா? 3 பேர் கத்தியோடு நின்றுகிட்டு இருந்தாங்க சார். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் அடுத்ததான் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லவன் வகுத்ததடா அப்படிங்கிற திரைப்படம் தான். விநாயக் துரைராஜோடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் தேஜ் சரண்ராஜ், அனன்யா மணி, இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. 5 வித்தியாசமான ஆளுங்களுடைய வித்தியாசமான பண தேவை தான் இந்த திரைப்படமே. ஸோ எல்லாருக்குமே இந்த திரைப்படம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐயாவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிற அட்ரஸ்ல இருந்து ஃபுல்லாக பணத்தோடு ஒரு வண்டி கிளம்புது. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் தான் ஃபைண்டர் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே ஏதோ ஹாலிவுட் படம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம தமிழ் ஃபிலிம் தான். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி, சென்ட்ராயன், நிழல்கள் ரவி, இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது, படத்துடைய ரிவ்யூஸ் என்ன, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ காலம் கடந்தாலும், எவ்வளோ தூரம் நடந்தாலும் எங்கள் அப்பாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். நீ இந்த கேஸை தூக்கி போட்டு போய் பொழைக்கிற வழி இருந்தா பாருங்க. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ரூபன் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரூபன் திரைப்படத்தை டைரக்டர் ஐயப்பன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அழகான கிராமத்து வாழ்க்கையை திரைப்படமாக உருவாக்கியிருக்காரு. கிராமத்துக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தான் வந்து அழகாக இவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ படத்தை எல்லாரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் படத்துடைய கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். நாளையிலிருந்து 48 நாளைக்கு காட்டுக்குள்ள வேட்டைக்கு யாரும் போக கூடாது. ஊர் ஜனம் எல்லாரும் ஒரு நாள் என் காலில் ஊந்து மன்னிப்பு கேட்பீங்க. தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களுக்கு இங்கிலீஷ் நேம்ஸ் வைக்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரத்திலேயே
தமிழ் படம் 2 இங்கிலீஷ் டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம் ஃபைண்டர் அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நெவர் எஸ்கேப் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நெவர் எஸ்கேப் திரைப்படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் தேவராஜ். அவருடைய டைரக்ஷனில் ராபர்ட் மாஸ்டர் அண்ட் இன்னும் நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. முழுக்க ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு த்ரில்லர் ஃபிலிம் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன ஆனாலும் சரி, இந்த தியேட்டரில் மட்டும் நம்ம சாகவே கூடாது. ஒரு கொலையும் ருசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். They will never escape from me. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது ஏப்ரல் 26 அன்னைக்கு என்னென்ன மூவிஸ்லாம் ஷெட்யூலில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் ஒரு நொடி அப்படிங்கிற திரைப்படம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிவர்மன். அவருடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் MS பாஸ்கர், தமன், தீபா சங்கர், வேலா ராமமூர்த்தி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். சில சமயம் ஒரு நொடியில் நாம் எடுக்கிற முடிவு தான் அந்த ஒரு நொடி நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடும். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை தூரம் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தை டைரக்டர் பிரபு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தையுமே ஏப்ரல் 26 அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த படத்துக்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் அக்காவை சாவடிச்சிருப்பாருமா, விடுமா, ஏன் கொண்டு இவளை நான் விட்டு வச்சேனா என்னோட கொலை தூர பயணம் நின்னுடண்டி. ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஃபிலிம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்னம் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஹரி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் விஷால், பிரியா பவானி சங்கர், கௌதம் வாசுதேவ் மேனன், யோகி பாபு இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டீசர், ட்ரைலர் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ விஷாலோடைய படம் அப்படிங்கும் போதே ஒரு செப்பரேட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படம் பூர்த்தி பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தாண்டா கொடுக்கணும். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற திரைப்படத்துடைய டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த படமுமே அடுத்த வாரம் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் அப்படிங்கிறவர் தான். அவருடைய டைரக்ஷனில் அஷ்மிதா, ஸ்ரீதேவி, உன்னிகிருஷ்ணன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை அடுத்த வாரம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. படம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை பார்ட் 4. ஏற்கனவே அரண்மனை 1, 2, 3 இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 4ல் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது. இந்த படத்தை சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் தமன்னா, ராஷிகண்ணா, யோகி பாபு, சந்தோஷ் பிரதாப்னு ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங்கே இருக்காங்க. ஸோ படத்துடைய ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாங்கு, டீசர், ட்ரைலர் எல்லாமே சூப்பர் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தை மே 3ஆம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. அடுத்ததாக ராதிகாவுடைய டைரக்ஷனில் சாய் தன்ஷிகாவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் தி ப்ரூஃப். இந்த படத்தையுமே மே 3ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே டேட்டில் தான் அரண்மனை பார்ட் 4மே ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 படத்துக்குமே வந்து போட்டி நடக்க போகுது. போட்டியில் எந்த படம் ஜெயிக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கா? ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவேன். அந்த மன உறுதி எனக்கு இருக்கு. தங்கலான் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. இந்த செக்மெண்ட்டில் இந்த படத்தை பற்றி நான் பல தடவை பேசியிருக்கேன். பட் இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ரஞ்சித் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சியான் விக்ரம் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். அப்போயாச்சும் இந்த படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் உங்களுக்காகவே எல்லா மூவி அப்டேட்ஸுமே கொடுத்துட்டேன். போன வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த வாரம் என்னென்ன ஷெட்யூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜே நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.